தேவன் நம் சார்பாக நம்முடைய தகுதி இல்லாமையே அறிந்து என் சார்பாக செயல்படும். அதான் கிருபை. கிருபைனா எனக்கு தகுதியே கிடையாது, அன்வதி. ஆனா அதை அறிந்தும் எனக்கு தகுதியை கொடுத்து எனக்கு அற்புதத்தை செய்கிறார், எனக்கு நன்மையை செய்கிறார். அதுதான் கிருபை. அதுக்காக நம்ம எப்படி வேணா வாழலாம்னு சொல்ல. நீங்க எவ்வளோ நல்லது வேணா செய்யுங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற பர்ஃபெக்ஷன் எல்லாம் நீங்க டச்சே பண்ண முடியாது. அவர் அவ்வளோ பரிசுத்தமானவர். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலையை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த 1 பேதுரு 5 பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்தில் அடங்கியிருங்கள்னு இருக்கு. 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு இருக்கு. கவலை. 6வது வசனத்துல ஆண்டவருடைய கைக்குள்ள அடங்கியிருங்கள். இங்க ரோமர் 1:21 பார்த்தீங்கன்னா, சிந்தனைகளினாலே வீணரானார்கள்னு இருக்கு. எல்லாமே எதை குறித்து பார்க்குதுன்னா, நம்முடைய மனது, சிந்தனை, எண்ணம். நம்ம 3 பகுதிகளாக இருக்கிறோம். நம்மெல்லாம் ஆவி. அதனாலதான் எவ்வளோ ரொம்ப பிரியமுள்ளவர்களாக மரியாதைக்குரியவர்களாக இருந்தா கூட மரிச்சு போயிட்டாங்கன்னா அவங்கள பேர் சொல்லி கூட மாட்டாங்க, பாடி எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த பேர் யாருடையது? ஆவிக்குரியது. அந்த ஆவியை தான் அந்த பேர் சொல்லி கூப்பிடணும். அப்போ நம்ம ஆவியாக இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்தனை, சித்தம், எண்ணங்கள், கற்பனைகள் இதெல்லாமே அங்கதான் இருக்கு. அப்புறம் இந்த சரீரம். இந்த சரீரத்துல அவயம் இருக்கு, ரத்தம் இருக்கு, நரம்பு இருக்கு, தசை இருக்குது, எலும்பு இருக்குது. இதெல்லாம் பாடி. 3 பகுதியில நம்ம இருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமான பகுதி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனது, ஆத்மா. ஏன் அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க போறோம், வெற்றி உடையவளா இருக்க போறோமா, நல்லா இருக்கிறோமா, எல்லாத்தையும் அதை நிர்ணயிக்கிறது. பயங்கரமான போராட்டமா இருக்கலாம் வெளியெல்லாம், ஆனா ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு நிம்மதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய மனதார நம்ம எப்படி இருப்போம்னா, ஓகே, சால்வ்டா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு உலக அளவில் இந்த சரீரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தை வாங்குறதை விட மனசு சரியில்லைன்னு தான் நிறைய பேர் இன்னைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், பயம், கவலை. இது என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் தான் போய் அவயவங்களெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுது. டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னு போனீங்கன்னா, ஒரு கொஞ்சம் நல்ல பேசுகிற டாக்டராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இந்த 2 மாத்திரை 2 நாளைக்கு போடுங்க, எல்லாம் என்ன ஆயிரும். கேட்டது இல்லையா நீங்க? இந்த 2 மாத்திரைய 2 நாளைக்கு போடுங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்வாங்க. அவரு சொல்றதுலேயே நம்மளுக்கு பாதி சுகம் ஆயிரும். ஆனா சில டாக்டர் இருக்கிறாங்க பாருங்க, பார்த்துக்கோ, நைட்டு பாரு, இல்லாட்டி அப்புறம் நாளைக்கு உயிர் போயிடும்ன்றுவாங்க. அவருக்கு நாளைக்கு இல்லை, இன்னைக்கே போயிடும். அந்த மாதிரி இந்த பேசுறது தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கும் போது நம்ம அவயவங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முற்போக்கா யோசிச்சு சந்தோஷமா இருந்தா மூளையில இருந்து ஒரு கெமிக்கல், ஒரு என்சைம் ஒன்று புறப்பட்டு உலகம், நம்மளுடைய சரீரம் எல்லாத்துக்கும் போகுது. அதே இது சோர்வா, கோபமா, எரிச்சலா, மன்னிக்காம, கடுப்புல, வெறுப்புல எப்பயுமே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா மூளையில இருந்து வேற விதமான ஒரு கெமிக்கல் கிளம்பி வருது. அந்த கெமிக்கல் கிளம்பி உடம்பெல்லாம் போய் உடம்பு எல்லாத்தையும் நாசமாக்கி. சில நேரங்களில் பாருங்களேன், ரொம்ப சோர்வா இருக்கும். ஆனா ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருச்சு. திடீர்னு உங்க அக்கௌண்ட்ல காசு போட்டு விடுது. இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு புதுசா ஏதோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க.
இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க, உங்களை கூப்பிடுறாங்க, உங்களை பெரிய விஐபி போஸ்டிங் கொடுத்து உங்களை பெரிய சீஃப் கெஸ்ட் ஆக்கிட்டாங்கன்னா அப்படியே மைண்ட் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாகும். உடம்பு முடியல தான், நீங்க வந்துதான் இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி போஸ்ட்லாம் அடிச்சு போட்டாங்க. அப்படியே எல்லாரும் ஃபோன் அடிக்கிறாங்க, வரலையா வரலையா. நம்மளுக்கே பரவாயில்லையே, நம்மளை கூட கூப்பிடுறாங்களே. என்ன ஆகுது மனசுக்கு? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்துல சிந்தனைகளினாலே வீணரானார்கள்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல பார்க்கும்போது எப்படி போட்டிருக்குன்னா யூஸ்லெஸ். ஆங்கிலத்துல பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா எய்ம்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ். லக்கே இல்லாத எண்ணம்மாங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத எண்ணங்களை மனதில் வைத்திருக்கிறதுனால் வீணரானார்கள். அப்ப மக்கள் எப்படி வீணர் ஆகுறாங்க? நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லா நேரத்திலையும் நல்லதா நடக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்றோம். நம்ம நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீமைக்கு நம்மளே காரணம் கிடையாது. நம்ம பக்கத்துல இருக்கிறவனோ ஒருத்தன் பாருங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் டப்புன்னு இடிச்சிடறான். நம்மளை இடிச்சுட்டு ஒரு நம்மளை திட்டிட்டு வர போறான் இல்ல. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், அவன் இடிச்சான், இடிச்சுட்டு நம்மளை வேற பார்த்து போக தெரியாதான்ட்டு போறான். அப்படிப்பட்ட உலகம் இது. அதனால நிறைய நேரத்துல அநீதியான உலகம். நம்ம நல்லது செஞ்சா தீமை வருது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல சிந்தனையில நிறைய நேரங்கள்ல கடுப்பாயிருது, வெறுப்பாயிருது, கசப்பாயிருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. இதெல்லாம் மற்றவங்களை பாதிக்கிறது இல்ல, நம்மளையே பாதிக்கிறது, நம்ம எதிர்காலத்தை பாதிக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், ஒவ்வொரு நாளும் புதிதாகுங்கள். கிறிஸ்துவனுடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய பலத்தினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. நான் பலவீனமா இருக்கும் போதே என்னை பலவான் என்று நான் அழைக்க ஆரம்பிக்கிறேன். எதுவுமே குடும்பத்துல சரியில்லை, எல்லாம் பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது, ஆனா கூட நான் என்ன பண்றேன், என்னை நான் பலவான் என்று அழைத்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு போய் அந்த வசனங்களை வாசித்து என்ன நான் என்ன பண்ணி கொள்ளுகிறேன், என்ன பில்டப் பண்ணி கொள்கிறேன். இப்ப இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லா வாரமும் வாவ் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அல்லேலூயா சர்ச்சுக்கு நாங்க கிளம்ப, அப்படிலாம் இருக்கிறது கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், எனக்கே அப்படி இருக்கிறது இல்லைன்ற. பாஸ்டருக்கு இந்த நிலைமையா? ஆமா, நான் என்ன பரலோகத்துல இருந்தா வந்தேன், நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட முடியாதா? விட முடியாதே. நீங்க வேணா லீவ் விடலாம், நான் லீவ் விட விடுமா? எல்லா நேரமும் அந்த மனசு அப்படியே கம்ஃபர்டபுளா அப்படியே ஏத்துக்கிறது கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு திங்கக்கிழமை பாருங்களேன், 2 நாள் லீவு, 3ஆவது நாள் லீவு கொடுத்தா நல்லா இருக்கும், ஆனா கிளம்பி வேலைக்கு போக வேண்டியதா இருக்குது. மனசு அப்படியே கொஞ்சம் படுத்துக்கலாமே, லீவ் ஏதாவது போடலாமா, இல்ல கொஞ்சம் முடியலன்னா கூட அப்படியே கிளம்பி அப்படியே 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 பண்ணி அப்படியே கிளம்பி போயிடுறோம். அப்புறம் எல்லாம் சரியாயிடுது. உங்க லைஃப்ல தோல்வி நிலைமையில இருந்தா கூட, மோசமான நிலைமையில இருந்தா கூட, இந்த தேவனுடைய வசனத்தை எடுத்து அதை வாசிச்சு ஒரு பாட்டை பாடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையை பேசி கர்த்தருக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் கவலைப்படலை, ஆனா கவலை இருக்குது, கவலை இருக்கு, ஏதோ நடக்காத மாதிரி இருக்கு, ஆனா வாயை திறந்து நான் என்ன சொல்லலாம், கர்த்தருக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் கவலைப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற எல்லாருமே எதிர்த்தாட்டிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பாருங்க, நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட் யாருக்குமே புரியாது. நம்மளுக்கே ஒரு வேளை கன்ஃபியூஷன் ஆயிரும், நம்ம தப்பா தான் சொல்றோமா? இல்ல இல்ல, எல்லாரும் நம்மளுக்கு விரோதமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். சொன்னா ஒரு புது பலன் வருகிறது, சொல்லலைன்னா வராது, சொல்லும் போதுதான் வருது. ஏன்னா அது என் வார்த்தை இல்லை, அது தேவ வார்த்தை. அதுக்குதான் இப்படி ஆலயத்துக்கு வரோம் பாருங்க. இங்க வரும்போது பாடலை பாடுறோம், கையை தட்டுறோம், ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், என்ன ஆகுது, பலன் கொள்கிறோம். அப்படியே ரொம்ப டயர்டா இருக்குது, சிலர் மயக்க அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க, டக்குன்னு ஹாஸ்பிட்டல கொண்டு போயிட்டு என்ன போட்டுடுறாங்க, ஐவி போட்டுடுறாங்க, குளுக்கோஸ் ஏத்துறாங்க. என்ன பண்றாங்க, சாப்பிடல சரியா, வேலை வேலைன்னு போயிட்டாங்க,
இப்போ எனர்ஜியும் இல்லை, சத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால டைரக்டா நரம்புல என்ன பண்றாங்க? இப்போ எனர்ஜி ஏத்துறாங்க, மாத்திரை ஏத்துறாங்க. அந்த மாதிரி இங்க வந்த போது இப்போ அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா ஏறிட்டு இங்க வந்தீங்கன்னா பெலன். சகரியா 4:6 செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்ட வேண்டிய நேரம் எல்லாம் எதிர இருக்குது, அவ்வளோ பெரிய பிரச்சனை. பல வருடங்களா நடந்துட்டு இருக்கிற இந்த வேலை எப்படி நடக்கும்னே தெரியாது. நல்ல வேலை, ஆனா ஊரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. நல்ல வேலைக்கு தான் எதிர்த்து நிப்பாங்க, உங்களை நல்லது செய்யவே விட மாட்டாங்க. இந்த உலகத்துல நீங்க நல்லது நினைச்சாலே அது ஒரு பெரிய, அதுல ஒரு போராட்டம் இருக்கும். ஆனா செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஆவினாலே ஆகும்ட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஆவினாலே ஆகும், நான் உனக்கு துணை நிற்பேன்றார். இப்ப நம்ம என்ன சொல்லணும்? செருபாபேல் என்ன சொல்லணும்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், என்னுடைய தடையே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நிற்கிற மலையே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக, பென்சனுக்கு முன்பாக நம்ம பேரை போட்டுக்கணுங்க. பென்சனுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய், ஒண்ணு இல்லாம போவ. பெரிய பிரச்சனையா நீ நிக்கிறியா? நின்னுட்டு போ. ஆனா ஏன் முன்னாடி சமபூமி ஆயிருவ. பெரிய மலை மாதிரி நிக்குது, ஆனா ஏன் முன்னாட நீ தவறான ஆளை சூஸ் பண்ணிட்டு வந்துட்ட, என் முன்னாடி நீ சமபூமி ஆகி விடுவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடைசி அந்த கல் வைக்கிறது என்னன்னா செலிப்ரேஷன். அதான் அந்த தலைக்கல். சொல்றாரு, நீ ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, எவ்வளவு போராட்டம் வேணா வரட்டும், ஆனா தலைக்கல்லை நீ கொண்டு வருவாய். என்ன அர்த்தம்? செலிப்ரேஷனை ஆரம்பிப்பாய். உங்க வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை இல்ல, ஆனா இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையிலே சாக மாட்டீங்க, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம சமபூமியா மாறிடும். ஆனா கொண்டாட்டத்தின் நாட்களுக்குள்ளாக நீங்கள் வெற்றியை கொண்டாடுவீர்கள், சுகத்தை கொண்டாடுவீர்கள், நல்ல வாழ்க்கையை கொண்டாடுவீர்கள். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார். சின்ன தாவீது, பெரிய கோலியாத்து. ஆனா ஒரே கல்லு மண்டையில அடிச்ச உடனே தோப்புன்னு கீழே விழுந்துட்டான். பெரிய இஸ்ரவேல் தேசத்துக்கே எதிராக நின்றுட்டு இருக்கிறான். இவன்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவன் சின்ன பையன் வந்தான், ஒரு கல் எடுத்தான், போட்டான். தேவதூதன் தட்டுனான், அவன் கத்தியை எடுத்தே அவன் தலையை போட்டாச்சு. எல்லாரும் இன்னைக்கு பெரிய பிரச்சனை பார்த்துட்டு இருந்த அந்த கோலியாத்து இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோலியாத் மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் வீழ்த்தப்படுவதாக. நான் சொல்ல வேண்டியது என்ன? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அதான் நான் சொல்லணும். கோலியாத்தே நீ எம்மாத்திரம், நீ ஒன்றுமில்லாமல் போவாய், என் வாழ்க்கையில் இல்லாமல் போவாய். கடனை பார்த்து சொல்லுங்க, கடனே நீ எம்மாத்திரம், என் வாழ்க்கை விட்டுவோ ஓடிய போயிருவா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்ல. கிருபைன்னா என்னன்னா, தேவன் நம் சார்பாக நம்முடைய தகுதி இல்லாமையே அறிந்து என் சார்பாக செயல்படும். அதான் கிருபை. இங்க நான் எவ்வளோ பெரிய டிகிரி வாங்கியிருக்கேன், நான் எவ்வளோக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலாக இருந்திருக்கேன், ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சு பிரியப்படுத்திருக்கின்றது கிடையாது. கிருபை. கிருபைனா எனக்கு தகுதியே கிடையாது, அன்வாதி. ஆனா அதை அறிந்தும் எனக்கு தகுதியை கொடுத்து எனக்கு அற்புதத்தை செய்கிறார், எனக்கு நன்மையை செய்கிறார். அதுதான் கிருபை. அதுக்காக நம்ம எப்படி வேணா வாழலாம்னு சொல்ல. நீங்க எவ்வளோ நல்லது வேணா செய்யுங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற பர்ஃபெக்ஷன் எல்லாம் நீங்க டச்சே பண்ண முடியாது. அவர் அவ்வளோ பரிசுத்தமானவர். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்கிறோம், அவ்வளவுதான், சுத்தமாய்க்கொண்டே இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஆண்டவரா செய்யறது. ஆனா நான் சொல்ல வேண்டியது சமமூபியாகும், ஒன்றுமில்லாமல் போகும் என்று. அன்னைக்கு எலியாவுடைய சம்பவத்தை எடுத்து வாசித்தோம்ல போன வாரம்லாம். அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். ஏன்னா மிரட்டிட்டாங்க. யார் மிரட்டினா? யேசபேல் ராணி.
ஒரே சீவா தலையை சீவி போயிட்டு இருக்கலாம். ஆனா உங்க பிரச்சனை கூட பாருங்க, நம்மளை காலியும் பண்ணாது. நம்ம இருக்கதான் செய்யும், சும்மா மிரட்டிட்டே இருக்கோம். நான் உன்னை விழுங்கிடுவேன், உன்னை ஊட்டிடுவேன், அவள் தான் நீ காலி ஆயிடுவேன். ஆனா ஒண்ணுமே பண்ணாது அது. எலியா பயந்து போய் ஓடி போய் படுத்துட்டான். ஆனா என்னன்னா, ஆண்டவர் அவனை தூங்க விட்டாரு. அப்புறம் சாப்பிட்டான், தண்ணி குடிச்சான், திருப்பி எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கி, அப்புறம் 40 நாள் நடந்து அவனுக்கு எதற்காக அழைக்கப்பட்டானோ அதை செய்து முடிச்சான். அப்போ உங்க லைஃப்லயும் பாருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. எதுக்குன்னா, இந்த மைண்டு படப்படன்னு ஓடிட்டே இருக்கு. அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க போனா இங்க போனா, என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் யோசிச்சு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டு தூங்குனீங்கனாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். எத்தனை பேர் நல்லா சாப்பிட்டு தூங்குனீங்க? யாருமே சாப்பிட்டு தூங்கலையா? சரி, இந்த வாரம் போய் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து தூங்குங்க. ரிலாக்ஸ்டா இருங்க, மைண்டு கொஞ்சம் வேலை செய்யட்டும். இந்த ரிலாக்ஸ்டான அந்த ஸ்டேட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி அதில் ஓய்ந்திருந்தார். என்ன அர்த்தம்னா, டயர்ட் ஆகல. அவரு ஏன் டயர்ட் ஆக போறாரு? நம்மளுக்கு அந்த இளைப்பாறுதலை கற்றுக் கொடுக்க முடியாத ஆதாம் ஏவாள் அப்பதான் படைச்சுக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எங்க ஆண்டவரே, என்ன அதான் மரத்துக்கிறது ஏதாவது நண்டுமா, பழங்கள்லாம் பறிச்சுட்டு வரட்டுமா, ஏதாவது மண்வெட்டிக்கு ஏதாவது எடுத்து வேலை செய்யணுமா? இல்ல, ரெஸ்ட். கண்ணை திறந்து என்ன பண்ணணும்? ரெஸ்ட். 7ஆம் நாளே என்னது? ரெஸ்ட். ஆதாம் படைக்கப்பட்ட உடனே என்னது? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட். அந்த இளைப்பாறுதலில் இருந்து தான் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வைத்திருக்கிற, தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கம், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், அது எல்லாமே எப்போ நிறைவேற போகுதுன்னா அந்த இளைப்பாறுதல்ல தான். எலியா படுத்து தூங்கி சாப்பிட்டு தூங்கி அப்புறமா தான் போய் ராஜாக்களை அபிஷேகம் செய்கிறார், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிறார், தனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றார். அப்போ உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம் நோக்கம் எப்போ வெளிவர போகுது? மைண்டை கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ல வச்சாதான். இல்லாட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு நோக்கத்தை ஆரம்பிஞ்சிரும். அதனால தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் வாசிச்சேன், பிகம் யூஸ்லெஸ். சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நம்மளை தேவன் ஒன்று பெரிய திட்டம் நோக்கத்துக்காக அழைச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். யார் கூட? அதை வீட்டில் இருக்கிறவங்க கூட தான். நம்மளை ஆண்டவர் இந்த பூமியே சுதந்திரிக்கணும்னு சொல்லி வச்சிருப்பாரு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நான் என்ன, நீ எப்படி என்ன பார்த்து சொல்லலாம்? ஆண்டவர் நம்மளை வெளியே எங்க உலகத்துக்கே ஒரு பெரிய ஆளுகை செய்யறனா வச்சிருக்கிறாரு. இங்க வீட்டில் உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சண்டை போட்டுட்டு. சில நேரங்களில் உட்காந்து நீங்க யோசிச்சீங்கனாலே சரியாயிடும். அதான் ஒரு ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 70 வயசு. 70 வயசுல அவங்க பேசுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, கல்யாணம் ஆன புதுசுல ஏதாவது ஒண்ணு சொன்னாலே இவங்க என்ன பண்ணுவாங்களாம், உச்சி பயங்கரமா சண்டை வலிச்சிருவாங்களாம் கணவனோட. இவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, இவங்க என்ன சொன்னா, அதாவது அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, நான் என்ன சொன்னாலும் என் கணவர் தப்பா சொல்றாரு, நான் தப்புன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையா சவுண்டுலாம் விட்டு பக்கத்து வீட்டிலலாம் வர்ற மாதிரி சவுண்ட் விடுறது. அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதாவது பழைய கதை, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை அவங்க சொல்றாங்க. 70 வயசுல அவங்க பேசுறாங்க, கல்யாணம் எப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் இந்த கார்ல ரொம்ப கிரேஸ், அதாவது இந்த ரேஸ் காரு, அப்புறம் இந்த கார்ல எவ்வளோ, இந்த இன்ஜின் எத்தனை சிசி, இதுல இந்த மாதிரி சஸ்பென்ஷன்லாம் இருக்கு, இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தவர். அவர் சொல்றாரு, நான் தப்பு விடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி, ஏன்னா இதுதான் என்னுடைய ஆசை. நான் அத்தனை காரு, வருஷத்துக்கு ஒரு காரை வாங்குவேன், அதை நான் ஓட்டுவேன், அதை நான் பெயிண்ட் நானே அடிப்பேன், அந்த இன்ஜினை நானே சர்வீஸ் பண்ணுவேன், இதுல நான் தப்பே ஆக முடியாது. ஒரு வாட்டி அவங்க மனைவி கிட்ட ஏதோ சும்மா சாதாரணமா பேசும்போது, இந்த மாடல், இந்த ஃபோர்டு மாடல், இந்த காரு இத்தனை சிசி, இவ்வளோ ஸ்பீடு போகும்னு சொன்ன உடனே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்களாம். நீ எல்லாத்தையுமே தப்பா தான் சொல்ற, அந்த வண்டி அந்த மாதிரி ஸ்பீடே போகாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வாக்குவாதம் ஆயிடுச்சான். இவரு விட்டு போயிட்டாராம்.
அதுக்கப்புறமா ஒரு மேகசின், ஒரு பெரிய மேகசின் இருக்கு. அந்த மேகசின்ல அந்த கார் படம் போட்டு அது எவ்வளோ ஸ்பீடு போகும், அது எத்தனை சிசி எல்லாம் போட்டுருக்குது. அது அவங்க வீட்டில் தான் இருக்குது. அது இந்த அம்மா பார்த்துருச்சு. பார்த்தா அவர் சொன்னதான் கரெக்டாக இருக்குது, இந்த அம்மா சொன்னது தப்பு. அப்போதான் மூளை வேலை செய்யுது. எப்போ எப்போ வேலை செய்யுது? அமைதியா இருக்கும்போது. கையாமையா கையாமையான்னு கத்தும்போது வேலையே செய்யல. நான் சொல்றதுதான் கரெக்டு, அது அத்தனை சிசி போகாது, அவ்வளவு ஸ்பீடு போகாதுன்னு குதிக்கிறாங்க ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம், சர்ச்சில் அந்நிய பாஷெல்லாம் பேசுறாள் தான். ஆனா வீட்டுல போயிட்டு இது ஏத்துக்கவே முடியல. அப்போ இவங்க இந்த புக்கை, இந்த மேகசீனை திறந்து இந்த கார் படம்லாம் பார்த்தோன்னா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாராம். இவங்க கூட கொஞ்சம் தான் பொறுமையாயிரேன். நம்மளே நிறைய நேரம் உக்காந்து என் மனசு ஏன் இப்படி யோசிக்குது, சரி அவர் கரெக்டா இருந்தா என்ன, இப்போ புருஷன் தானே, இல்ல புருஷன் தானே தப்பா இருந்தா என்ன, இப்போ இல்ல இல்ல அது எப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே அவங்களுக்கு வெளிப்படுத்தி கடைசியில அவங்க சொல்றாங்க. அது ஒரு பெரிய இது, நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது ஆரம்பிச்சது என்னன்னா, இவங்க படித்த அந்த பள்ளிக்கூடத்திலையும் இவங்க வளர்ந்த அந்த வீட்லயும் எப்போதுமே இவங்கள குறை சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. நீ அதை சரியா பண்ண மாட்ற, இதை சரியா பண்ண மாட்ற, நீ பெர்ஃபெக்ட் கிடையாது, என்னத்தை நீ செஞ்சுட்ட, அதை என்ன பண்ணிட்ட, இது என்ன பண்ணிட்டேனே சொல்லி சொல்லி வளர்ந்ததுனால இப்ப இவங்க வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இவங்க பேசுறது நீ சரியில்லை அப்படின்னு. மூளை எப்படி வேலை செய்யுது? அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அடி வாங்கியிருக்காங்கல்ல, அதனால என்னன்னா தற்காத்துக்கிறாங்க. ஒருவேளை என் கணவனும் வந்து என்ன மோசமானவன்னு சொல்லிட்டா, என்ன தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய சண்டை. அன்னைக்கு சொல்றாங்க, அன்னைக்கு நான் வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த, இதுதான் ஆண்டவர் தான் உங்களுக்கு காட்டணும், அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்றேன். ஆனா என்னன்னா, நீங்க உக்காந்து ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற, எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். உங்க வீட்டுல கணவனுக்கும் பிரச்சனை இருக்கும், மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும், பிள்ளைக்கும் இருக்கும், பெற்றோருக்கும் இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க என் கூட ஒரு வாரம் வந்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா தப்பையும் சொல்லிடுவீங்க. இது தப்பா பண்றீங்க, காரை இப்படி திருப்புறீங்க, பேண்ட்டை இப்படி மாத்துறீங்க, சட்டை இப்படி போட்டிருக்கிறீங்க, எல்லாம் தப்பு போடலாம். டீயை இப்படியா குடிக்கிறது எல்லாம் கேட்கலாம், சாப்பிட்றது இப்படியா சாப்பிட்றது எல்லாம் சொல்லலாம். இப்ப நான் உங்க கூட வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு 10 தப்பை கண்டுபிடிப்பேன். இந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்டான ஒரு தப்பே பண்ணாத ஒருவே ஒரு ஆளு, அவர் தான் இயேசு. மற்ற எல்லாரும் இம்பர்ஃபெக்ட். உங்க குடும்பத்துல எல்லாரும் தவறு செய்வார்கள். உங்க பிள்ளை தப்பு செய்யும், உங்க பெற்றோர் தப்பு செய்வாங்க, உங்க கணவன் தப்பு செய்வாங்க, மனைவி தப்பு செய்வாங்க, எல்லாரும் தப்பு செய்வாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லா தப்புக்கும் மன்னிக்க போறீங்க. யாருக்காக மன்னிக்க போறீங்க? உங்களுக்காக மன்னிக்க போறீங்க. நீங்க கோபத்தையும் எரிச்சலையும் பொறாமையும் பெருமையும் கசப்பையும் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிட்னி, லங்ஸ், பிரெயின், ஹார்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். கடைசியில நீங்களே இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா வியாதியும் எல்லாம் பேரெல்லாம் வெளியே பேர் வச்சு அதுக்கு வெளியில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வெளியெல்லாம் மருந்தாக கேட்டுருக்குறாங்க. ஆனா ரியல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க மைண்ட்ல தான் ஆரம்பிக்குது. ஏன்னா சிலருக்கு வந்து பாருங்க, மற்றவர்களுடைய சக்சஸை ஏத்துக்க முடியாது. அதாவது மற்றவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கூடிருச்சுன்னா, அவன் எப்படி 1000 ரூபாய் வந்துச்சு, அவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அவன் டிகிரியா வாங்கல, நான் 2 டிகிரி வாங்கியிருக்கிறேன், அவனுக்கு 1000 ரூபாய் வந்துச்சு. சரி வந்துருச்சு, கொஞ்சம் சந்தோஷப்படலாமே, நல்லா வேலை பார்த்துருப்பான் போல, காலையில எஞ்சி கரெக்டா வேலைக்கு போயிருப்பான் போல. சரி, ஆண்டவர் நம்மளுக்கும் என்ன பண்ணுவாரு, அவனுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு கொடுக்காமலா போயிடுவாரு. நம்மள ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நம்ம விசுவாசிப்போம், 1000 என்ன 10,000 ஆண்டவர் தருவாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? மனதை மற்றவர்களுடைய வெற்றிக்கு பாராட்டுக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கணும்.
இயேசு சொல்றாரு, ஒருத்தன் ஒரு கண்ணத்துல அரைஞ்சானா இன்னொரு கண்ணத்தையும் காட்டுன்றார். ஒருத்தவன் சட்டையை உருவிட்டானா பேண்ட்டையும் எடுத்துக்கோ சொல்லு. சட்டையை கட்டா பேண்டி கோட்டுக்குலாம் வச்சுக்கோ. வந்தா நீ 1 மைல் வரணும், 2 மைல் வர்றேன் சார். நான் சொல்றது வீட்டில் எனக்கு சட்டைனால தான் பிரச்சனை, சட்டையை கேட்குறாங்க, பேண்டையும் கழட்டி குத்துருங்க. காலைல நடந்து வர சொல்றாங்க, சரி 2 மைல் நடப்போம், 2 கிலோமீட்டர் நடப்போம். அதானே எனக்கு வேணும். சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா. சார் விட்டே கொடுக்க முடியாது சிலருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. வாழ போறது அவங்க கிட்ட தான். எப்பயுமே மைண்ட் என்ன சொல்லுன்னா, ஏன்னா the closest, அதாவது கணவன் மனைவி அந்த உறவுல தான் இருக்கிறதுலயே the closest relationship. கணவனுக்கு தான் மனைவியுடைய எல்லா ஃபால்ட்டும் தெரியும், மனைவிக்கு தான் புருஷனுடைய எல்லா ஃபால்ட்டும் தெரியும். அப்பா அம்மா கூட தெரியாது, ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்கல்ல. இப்ப இந்த தப்பு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அது என்ன தப்பா பண்ற, இது என்ன தப்பா பண்ற, அதையும் சரியா பண்ண மாட்டேன், இதை சரியா பண்ண மாட்டேன், இவங்க சொல்ல அவங்க சொல்ல. இது உறவுகள்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால மைண்ட் ஃபுல்லா எப்போ என்ன ஆயிரும்னா, இவங்க ஒரு வேலையை செய்ய போனா கூட இவங்களுக்கு மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, நம்மளே தப்பா தான் பண்றோம் போலன்ற மாதிரி மைண்டுக்குள்ள போயிடும். நீங்க தப்பே பண்ணலன்னா கூட உங்க மைண்ட் சொல்ல நீ தப்பா பண்றேன்னு. ஏன்னா வீட்டுல நம்மள எல்லாரும் தப்பா சொல்றாங்கல்ல. இப்ப நான் என்ன பண்ணணும் தெரியுமா, என்னையே நான் மன்னிக்கணும், உங்களையே நீங்க மன்னிக்கணும். சிலருக்கு நான் 20 வருஷம் வேஸ்டா போயிடுச்சுங்க, நான் மட்டும் அந்த இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்துருந்தேன்னா இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன் தெரியுமா, அங்க மட்டும் அவரை போய் பார்த்தேன்னா மிஸ் ஆயிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி மன்னிக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், எங்க அப்பா அப்பயே படிக்க சொன்னாரு, நான் ஸ்கூலுக்கு போல, ஆமா போகல, என்ன பண்றது இப்போ. உங்களை நீங்கள் மன்னியுங்கள். நான் பேசுறது ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த பூமியில வாழ்றதுக்கு. ஆண்டவர் உங்க கூட பேசுறதுக்கே நீங்க மன்னியாம இருக்கிறது பெரிய தடை. ஆண்டவருக்கு லிமிட்லாம் கிடையாது. நீங்க படிச்சாதான், இல்ல அதை செஞ்சாதான், இதை இப்ப கூகுள் மேப் இருக்கு பாத்தீங்களா, கூகுள் மேப் தெரியுமா, கூகுள் மேப் நம்ம ஏதாவது வேணா இங்கே போ அங்கே போன்னு மேப் போடுறோம். அது என்ன சொல்லுது, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, அப்படி திரும்ப, இப்படி போடு, இப்படி போடு. சில நேரம் நம்ம அது அது லெஃப்ட்னு சொல்லும்ல, நம்ம என்ன பண்றோம், ரைட்ல போயிடும். இல்ல அது லெஃப்ட் எடுக்க சொல்லும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இப்ப அடுத்த லெஃப்ட் எடுப்போம். அது என்ன சொல்லும், அறிவு கட்டவனே, கொஞ்சமாவது மண்டையில மூளை இல்ல, நான் தான் லெஃப்ட் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, எதுக்குடா ரைட் எடுத்த, அப்படியே கேட்கும். சொல்லுங்க, கேக்குமா? அது என்ன தெரியுமா சொல்லும், ரீரவுட்டிங். என்ன அர்த்தம்னா, வேற வழியை நான் உனக்கு காட்டுறேன். தப்பா போயிட்டியா, ஓ லெஃப்ட் மிஸ் ஆயிடுச்சா, பரவாயில்ல நான் வேற ரூட் காட்டுறேன் உனக்கு. ஒன்னும் இல்லை, இந்த ரைட் எடுத்து அப்படி ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டுனா திருப்பிங்க வந்துருவேன். ஆனா போன இந்த கூகுள் மேப்ஸே உங்களுக்கு ரீரவுட் பண்ணி சரி பண்ணுதுன்னா, ஆண்டவருன்னு அவ்வளவு மோசமானவராங்க. ஆண்டவர் என்ன உங்க லைஃப்ல இதை முட்டுட்டேன், ஐயோ அவ்வளவுதான் போச்சு, லைஃபே போச்சு அப்படின்னு சொல்ல போறாரா? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் அடுத்து ஒரு பாதையை காட்டுவார், இன்னொரு வழியை ஒன்று திறப்பார். அதனால என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் சோர்ந்து போவதில்லை, கவலைப்படுவதில்லை. நிறைய நேரத்துல மத்தவங்க பிரச்சனையை நீங்க பிக்ஸ் பண்ணவே முடியாது. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றத நான் பிக்ஸ் பண்ண முடியுமா? ஒரு அளவுக்கு நம்ம சொல்லதான் முடியும்ல. சில நேரங்களில் பாருங்க, இந்த பிள்ளைங்க நல்லா தான், அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா தான் சண்டே கிளாஸுக்கு வந்தான், நல்லா தான் காலேஜுக்கு போனான், எல்லாம் கூட தான் இருந்தான், இப்ப இஷ்டத்துக்கு போறான், ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜபம் தான் பண்ணணும், ஆண்டவருடைய கரத்துல விட்டுட்டு. இதுல உட்காந்து பாரப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டோம்னா நம்ம ஹார்ட், லங்ஸ், கிட்னி எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். கடைசியில அவன் சரியா இருந்த பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. புரியுதா? அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, ஃப்ரீயா இருங்க, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. பரவாயில்ல, அதெல்லாம் சரியாயிடும், ஆண்டவர் சரிப்படுத்துவா. உங்க பிள்ளை யார் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு.
இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற தேவ தூதருடைய பாதுகாவலை சொல்றேன். கண்கள் திறக்கப்படட்டும், வெளிப்பாடு உண்டாகட்டும், உங்களை அறிகிற அறிவில் வளரட்டும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஏன்னா வயசு வயிற்று பார்த்தீங்களா, இப்போ கை காலெல்லாம் பிடிச்சி இழுக்க முடியாது, அவன் நம்மளை இழுத்துட்டு போகிறான். அப்போ அது அது ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா அதில் போய் ஒரு பெரிய பாரத்தை போட்டு சிதல யோசிச்சு நம்ம லைஃப் அந்த பர்பஸ் அதெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அப்போ நிறைய நேரங்களில் நம்ம உக்காந்து நீங்கள் வந்து இந்த வாரத்துலையோ இந்த மாதத்துலையோ ஒரு நாள் எடுத்து அமைதியாக உக்காந்து என் மைண்டு எப்படி ப்ராசஸ் பண்ணுது, நான் வந்து சும்மா பட்டுன்னு கோவப்பட்டுருக்கிறேன்னா, தேவையில்லாததுக்கே கோவப்படுறேன்னா, இல்லை பொறாமப்படுறேன்னா. சிலர் வந்து ஒரு நல்ல சட்டை போட்டால் இவங்க அப்படியே பார்க்கணும், எங்கேருந்து வந்துச்சு. சிலர் சும்மா ஒரு வீடு கட்டியிருந்தான், அவன் எப்படி கட்டினான்னு தெரியுமா? இல்லை திருட்டு காசு, ஏமாத்து காசு. ஏன் அவன் வீடு கட்டினாலே திருட்டு காசுல தான் கட்டணுமா? இந்த கார் எப்படி வந்துச்சு தெரியுமாங்க? சரி கிடையாது. அதாவது மற்றவங்களோட நல்லாத இருக்கிறத இவன் என்ஜாய் பண்ண முடியாது. அதெல்லாம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணோம். உக்காந்து ப்ராசஸ் பண்ணி உள்ள இருந்து அதை வெளியே கொண்டு வர வந்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால இந்த சிந்தனையெல்லாம் என்னை விட்டு போன்னு சொல்றேன். நான் சந்தோஷப்படுறேன், களி கூறுகிறேன் அப்படின்றத சொல்ல வேணும். எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். எப்படி? நல்லா பேசுறவங்கள மட்டும் சோதரம் பிரதர் சோதரம் நல்லா இருக்கீங்களா, அவங்க கூட மட்டும் சிரிக்க சொல்ல. மோசமான எஜமான், எப்போதும் கத்திட்டு இருக்கிற மேனேஜர் சூப்பர்வைசர், எப்பொழுதுமே காண்டெத்துகிற சித்தப்பா மாமா, வீட்டில் எப்பொழுதுமே கடுப்பேத்துகிறவர்கள், அங்க யாவரோடும்னா எல்லாம் தான். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். நீங்க பாருங்க, தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்குன்னா ஆண்டவர் கிருபையை தூக்குறது கிடையாது, நம்ம ரிசீவிங் மோட்லயே கிடையாது. ஏன் ரிசீவிங் மோட்ல இல்லைன்னா கசப்பான வேர் உள்ள இருக்குது. நீங்க வந்து இன்னொருத்தரை காண்டா வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் வந்து என்னன்னா வீட்டில் தானே க்ளோசஸ்ட் ரிலேஷனு, பிள்ளைங்க அப்பா அம்மா கணவன் மனைவி, இல்லை வீட்டில் இருக்கிறது தான். நிறைய நேரத்தில் நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம்னா நிறைய நேரங்கள் எல்லாரும் கரெக்டாக செய்ய மாட்டாங்க. அதான் ஒரு கணவன் சொன்னார் பாருங்க, ஒரு கணவன் எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே பேஸ்ட்டை வந்து இப்படிதான் அமுக்கு வரான். நீங்க எப்படி அமுக்குவீங்க? மெதுவா அப்படி அமுக்குவான். இவர் சின்ன வயசுல இருந்தே எப்படி அமுக்கு வரான் பேஸ்ட்? பாக்குறீங்களா? எல்லாம் பாருங்க, இப்படி பிடிச்சி இப்படி அமுக்கு வரான். அது அப்படி பிடிச்சு அமுக்கும் போது முக்காவாசி நேரம் பாதி கீழே தான் சிந்துமா. இவர் சின்ன வயசுல இருந்து அதை தான் பண்ணிக்கிறாரு. 25-26 வருஷம் பண்ணிக்கிறாரு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க ஒய்ஃப் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு முட்டத்தோடு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படியே பொறுமையா எடுத்து ஆடாம அணுங்காம மெதுவா வச்சு, அதுக்கப்புறம் அது இருந்த இடத்துல அதை பொறுமையா வச்சு, இவர் என்ன பண்றாரு, எடுக்கிறாரு, அமுகிறாரு, அப்படி போடுறாரு. இப்ப என்ன ஆகும் நினைக்கிறீங்க? என்ன ஆகும்? கொஞ்சம் சவரம் பயங்கர பிரச்சனை. இதே மாதிரிதான் லைஃப்ல எல்லா இடத்துலயுமே நீங்க பண்ற மாதிரி எல்லாரும் கரெக்டா பண்ண மாட்டாங்க. வீட்லயும் சரி வேலையிலயும் சரி. இப்போ இது வந்து வெறுப்பாவே ஆகி, இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்னு அவர் சரியாயிடணும், இல்லை இவங்க சரி அது பேஸ்ட் தானே தூக்கி போட்டுருணும். பேஸ்ட் தானே அதை விட்டுரும், என்ன பெரிய பேஸ்ட் அப்படின்னு. இல்லாட்டி இவர் மாத்திக்கணும். நல்ல விஷயம் தானே அது, கரெக்டா மெதுவா அமுத்தி ஓரமா வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்? 2 பேருக்கும் உள்ள விரோதம், வெறுப்பு. ஒரு பேஸ்ட்டை கூட போட தெரியல, அதை சரியா பண்ணல, இதை சரியா பண்ணலன்னு. இங்க என்ன ஆகுது?
கசப்பான வேறு என்ன ஆயிட்டு இருக்கு, உள்ளத்துல போய் அந்த வேறு கடைசியில வெளிய கோபமும் எரிச்சலுமா தேவையில்லாத ஒரு நேரத்துல தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கனியாக வந்து நிற்கும். இப்போ இது நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய கிருபையை இழந்து போகிற அளவுக்கு வந்து நிக்குதான். இது இந்த கசப்பு ஆண்டவர் தூக்கலங்க, நான் தேவன் அருளுகிற கிருபையை எடுத்துக்கொள்ள மாட்டேன். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். எலியாவை பிடிக்க யுத்த வீரர்கள் வந்த போது எலியா சொன்னார், வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சிப்பதாக. பட்சித்திருச்சு. திருப்பி கொஞ்சம் பேர் வர்றானுங்க யுத்த வீரர்கள், சொல்ற வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சிப்பதாக. பட்சித்திருச்சு. பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறானுங்க இஸ்ரவேல்ல, எலியா தீர்க்கதரிசி இருக்கிறான். சொல்றான், வா பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம். வானத்திலிருந்து அக்கினி வரும்ன்றான். பலிபீடத்தை கட்டுறான், கரிய போட்டாச்சு, தண்ணிய ஊத்துறான், வானத்திலிருந்து அக்கினி வருவதாகன்றான். அக்கினி வருகிறது, தண்ணியும் நக்கி போட்டுறது. இவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி எலியா, நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாதுன்ட்டு போயிட்டார். அவ்வளவுதான், 3 வருஷம் மழை பெய்யல. ஆனா யேசபேல் சொன்ன அந்த ஒரு செய்தியில ஓடுறாரு. அந்த வார்த்தைகள் சிந்தனைய போய் அடிச்சு தன்னையே செயலிழக்க வச்சிருது. இவன் டக்குன்னு என்ன பண்றணும், வானத்துல இருந்து அக்கினி வரட்டும், இன்னும் சும்மா இன்னும் உட்காந்து நம்மளை காய விட்டுட்டு இருக்குது. யேசபேல இன்னைக்கே வானத்துல இருந்து அக்கினி வருது, இறக்கி ஒண்ணுலாம் பண்ணிருக்கணும்ல. இல்ல, பண்ணல. பயம் உள்ள வந்து, இப்ப பயம் வந்ததுனால தேவ கிருபையை, தேவனுடைய வல்லமையை ரிலீஸ் பண்ண முடியல. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு தேவ கிருபை வேணும். கரெக்டா? எத்தனை பேருக்கு தேவ கிருபை வேணும்? ஆமா, எல்லாருக்கும் தேவ கிருபை வேணும், தேவனுடைய வல்லமை வேணும். அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த கசப்பு, பயம், கவலை, பொறாமை, பெருமை, அது எல்லாத்தையும் போட்டுடணும். இது வந்து உங்க மேல தப்பு சொல்லல, புரியுதா? நான் யாரையுமே குற்றப்படுத்தல. இது எப்ப வேணா வந்திருக்கலாம். நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து வந்திருக்கலாம், புரியுதுங்களா? தாத்தா பாட்டிட்ட இருந்து வந்திருக்கலாம். நம்ம ஒரு கம்யூனிட்டியில இருக்கோம், ஒரு தெருவில் இருக்கிறோம், அவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. குடும்பத்துல சிலர் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டே எந்திரிப்பாங்க, சண்டை போட்டே தூங்குவாங்க. அது வந்து அவங்க கேரக்டர் மாதிரி ஆயிரும். ஒன்னாதான் இருப்பாங்க, ஆனா சண்டை போட்டுனே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் சண்டை போட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் பண்ணுவாங்க. அப்ப இந்த கணவன் மனைவி இணையும் போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் அமைதியா இருக்கிற குடும்பத்துல இருந்து வந்துட்டு இருப்பாரு, என்ன சும்மா சத்தம் போட்டு இருக்குது, இப்ப பிரச்சனையாயிருது. ஆனா இது வந்து 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 தேவ கிருபையும் வல்லமையும் நாம் இழந்து போகிற அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது. அப்போ நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கம், அந்த சோர்வு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கிறதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்குதான் தேவனுடைய வார்த்தை, புரியுதுங்களா? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இந்த வசனத்துக்கு போய் நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த வசனத்துல ஆண்டவரே என் கூட இன்னைக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிங்களேன். ஆண்டவரே, இது வந்து வேதத்துல இருக்கிறது கண்ணாடி மாதிரி, மற்றவங்களாம் நம்மளை சொல்ல தேவையில்லை, நம்மளே இது வந்து சொல்லும். நீ வந்து கோபப்பட்டு என்னாச்சு தெரியுமா? ஆதாமுடைய 2 குமாரர்கள், முதல் பிள்ளைகள் காயின், ஆபேல். யார் மேல கோபப்பட்டான்? ஆண்டவர் மேலே கோபம் அவனுக்கு. ஏன்? தம்பி காணிக்கை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஏன் காணிக்கை அக்செப்ட் பண்ணி? டேய், நீ வீட்டுல போய் கரெக்டான காணிக்கை எடுத்துட்டு வந்து கொடு. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க ஒரு பொருள் கொடுக்குறீங்க உங்க வீட்டுல, சரியில்லைன்னு சொன்னா என்ன பண்ணும்? அது என்ன, நான் கொடுக்குற பொருள் உனக்கு பிடிக்கலையா? கச்சா போச்சா. காயின் ஆபேல் கதை தான். பிடிக்கலையா? மாத்திடுவோம், வேற பொருளை கொடுத்துருவோம். அன்னைக்கு காயின் என்ன பண்ணிருக்கணும்? ஓ, இந்த மாதிரி பண்ணா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, இது நான் தப்பா பண்ணிட்டேன், சாரி ஆண்டவரே, நான் சரியா பண்றேன்,
அப்படின்னு தம்பி செஞ்ச மாதிரி வீட்டுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆக போகுது வீட்டுக்கு போறதுக்கு? அப்பா கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டாரா? ஏராளமான ஆடு மாடெல்லாம் இருக்குதே. ஒரு சரியான பலி எடுத்துட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல செலுத்தி அவனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம்ல. என்ன சொல்றான்? என் தம்பி காணிக்க மாட்டான், ஆண்டவர் ஏத்துக்கிறாரு, ஏன் காணிக்க எடுக்கலையா? தப்புன்னு போட்டு கொன்னே போட்டான். கோபம்லாம் படலாம், இயேசுவே கோபப்பட்டார் அப்படின்றாங்க. இயேசு கோபப்பட்டாரா? கோபப்படுறதுக்கு இதுக்கு ஒரு வசனம், இயேசுவே கோபப்பட்டார். பிள்ளைகள் கோபப்பட்டு என்ன தெரியுமா? செத்தாங்க. அதுதான் உங்க லைஃப்ல எண்டா இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க கோபப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது எங்க போய் விடும்னு நினைக்கிறீங்க? மரணம். கோபம் தேவனிடத்துல இருந்து வருகிறது இல்லை. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி இருக்குன்னா நாங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு போங்க. வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். வேதத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லுது? இரவும் பகலும் தியானி. அப்ப ஜெபம் பண்ண சொல்லுது, வேதத்தை வாசிக்க சொல்லுது, சபைக்கு வருகிறத சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம பண்ணணும். வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, வீட்டுல வேதத்தை வாசிங்க, சபைக்கு வாங்க. என்ன நடக்குது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். மறுரூபமாய் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு வந்திருக்கீங்கல்ல நீங்க, இப்ப வந்திருக்கீங்கல்ல நீங்க, நீங்க நினைக்கிறீங்களா இங்க முடிச்சு போகும்போது மாறாதவர்களாக போவீங்கன்னு? மாறினவர்களாக போவீர்கள். நீங்க வேணா பாருங்களேன், இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கோபம் கம்மியாயிரும். எத்தனை பேர் சொல்றீங்க கம்மியாயிரும்? கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா இது பேசுறதே ஆவியானவர். இந்த வசனத்துல இருந்து பேசுற விட்டு கொடுக்கறது உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிரும். இன்னைக்கு சர்வீஸ்க்கு அப்புறம் கணவன் மனைவியை விட்டு கொடுத்துருவீங்க, மன்னிச்சிடலாம், பரவாயில்ல. எதுக்கு நான் திரும்ப திரும்ப குடும்பத்தை சுத்தி வர்றேன்னா, வேலையில போய் இருக்கிறத விட உங்க வாழ்நாள நீங்க அதிகமா செலவிட போறது உங்க குடும்பத்தோட தான். அப்பா அம்மாவோட, கணவன் மனைவியோட, பிள்ளைகளோட தான் செலவு செய்யும். அவங்க ஒரு தப்பு பண்ணும்போது மன்னிச்சிருங்க, விட்டு கொடுங்க. சிலர் செத்ததுக்கு அப்புறம் தான் நல்ல காரியத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்க எனக்கு செமையா தோசை ஊற்றி கொடுத்தாங்க, எப்போ போனாலும் பிரியாணி போட்டு விடுவாங்க. எப்போ? அவங்களே அதை கேட்கறதுக்கு செய்ய கிடையாது. அப்பதான் உங்களுக்கு போய் அப்ரிசியேஷன் பண்றது. அவங்க எனக்கு சட்டையா எடுத்து கொடுப்பாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறப்ப ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லிட்டு போங்களேன். இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. ஆனா ஒருவேளை தாமதமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 120 வயசு கழிச்சு நீங்க சாக போறீங்க, இல்ல 150 வருஷம் ஆயிக்கோங்க. என்னைக்கோ ஒரு நாள் போறோம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ உங்க கூட அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்களா? இல்ல நீ என்ன உப்பு போட்டியா? கேட்க போறது கிடையாது. நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? சொல்ல போறதே கிடையாது. இருக்க போற இந்த கொஞ்சம் வருஷத்துல விட்டு கொடுத்தா என்ன ஆகுது? ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டீங்களா? இருக்கீங்களா? சிலர் என் பிள்ளைலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் அவனுக்கு ஸ்கூல் படிக்க வச்சேன். ஆமா, எல்லாரும் தான் ஸ்கூல் படிக்க வச்சாங்க. நான் அவனுக்கு சோறு போட்ட வாழ்க்கேன். அவன் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா? சரி, கேட்டான், அவனுக்கு அறிவு இல்லை, என்ன பண்றது? ஜெபம் பண்ணுவோம், விட்டுருங்க. உன் புள்ள தானே, விட்டு கொடுத்துரு. இல்லை எங்க அப்பா என்ன பண்ணாரு? உங்க அப்பா தானே பண்ணாரு, விட்டு கொடுங்க. அதனாலதான் என்ன போட்டிருக்குது? எல்லாரோடும், எல்லாம் சொல்லுங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கும். வேதம் சொல்லுதுன்னா அதை செய்யணும்னு அர்த்தம். சரியா? திஸ் இஸ் அவர் ஃபைனல் அத்தாரிட்டி. இது சொன்னா செய்யணும், சொல்லலைன்னா செய்யக்கூடாது. நம்மளுக்கு அஸ்திபாரமே தான். இதுல இருந்தா நின்று செய்ய போற வாழ்க்கைய. இல்ல எங்க அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மாவெல்லாம் ஓரமா போக சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா யாவரோடும் சமாதானமா இருங்கன்னு சொல்லுது. இல்ல அவர் நம்ம விட்டு குத்தோம்னா ஏறி மண்டையில மேறி நின்று மிதிச்சிருவாரு. அதெல்லாம் மிதிக்க மாட்டார். நம்மளுடைய எஜமானாகிய இயேசு கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது
காரி துப்பினார்கள், சிரசிலே அடித்தார்கள். பலான்னு அரைஞ்சிட்டு சொல்றான், யார் அடிச்சான்னு சொல்லு பாப்போம். திருப்பி ஒருத்தன் அடிக்கிறான், யார் அடிச்சான்னு சொல்லு பாப்போம். சிலுவையில தொங்கும் போது சொல்றான், நீ தான் பெரிய மேசியாவாம, இறங்கி வாய்ப்போ, நான் நம்புறேன்றான். ஒரு பார்வை பார்த்தாருன்னா பூமியே பசுங்கி போயிடும், சாம்பலாயிருவானுங்க. சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் பேசவே இல்லை. அவன் ராஜா கேட்கிறான், என்ன நீ பேசாம இருக்கிற? உன் உயிரை கொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, யார பார்த்து பேசுற? நான் கொடுத்தாதான் என் உயிரே போகும். அவன் மிரண்டான். இவ்வளோ அற்புதமான, இவ்வளவு பயங்கரமான, இவ்வளவு வல்லமையுள்ள அந்த தெய்வம் வாய மூடிட்டு அமைதியா இருக்குதுன்னா நீங்க அமைதியா இருக்க முடியாது? நீங்க விட்டு கொடுக்க முடியாது. ஏன் உங்க கணவன் மனைவி கிட்ட தானே விட்டு கொடுக்குறோம்? உங்க அப்பா அம்மா தானே, உங்க பிள்ளை தானே, ஏன் விட்டு கொடுக்க முடியாது? விட்டு கொடுக்கலாம். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, பிசாசு விடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டும் விட்டு கொடுத்துட்டீங்க, என் கணவன் தானே, என் மனைவி தானே, என் அப்பா அம்மா தானே, அப்படி நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அங்க சமாதானம் வந்துடும், அதுக்கப்புறம் கிருபை வந்துடும், நீங்க நல்லா இருவீங்க. அததான் வராம பாத்துக்குவான். இல்ல என்ன இருந்தாலும் அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, எல்லாம் ஓகே. ஆனா அவரு அதை மட்டும் எதை மட்டுமும் கிடையாது, எல்லாத்தையும் மன்னிச்சாச்சு. இந்த நாளில் இந்த இடத்திலிருந்து வெளியே போகும்போது நான் சொல்றேன், எந்த ஒரு பாரத்தோடும், எந்த ஒரு கவலையோடும், எந்த ஒரு விரோதத்தோடும், எந்த ஒரு கசப்போடும் இந்த இடத்துல இருந்து போகாதீங்க. இங்க இருந்து போகும்போது மன நிறைவோட போங்க, சந்தோஷத்தோட போங்க, சமாதானத்தோட போங்க, மன்னிக்கப்பட்டவர்களாக, மன்னித்தவர்களாக கடந்து போங்க. அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்க மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிக்காம இருக்கிறது தான் பெரிய விஷயம் இங்க. மன்னிக்காதனால தான் அந்த கோபம் எல்லாம் வருது, தப்பு பண்ணதுனால தான். அதாவது இப்போ உங்க அப்பா அம்மாவோ இல்ல கணவன் மனைவியோ, குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்ல சித்தப்பா மாமா ஒன்னா இருக்கணும், பக்கத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தப்பு பண்ணதுனாலதான் இப்போ கஷ்டப்படுறீங்க. அவங்க தப்பு பண்ணதுனாலதான் உங்க வாழ்க்கையில காசு கம்மியாயிருச்சு, உங்களுக்கு உடம்பு சரியாமாயிடுச்சு, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க தப்பு பண்ணாங்கதான், மன்னிச்சிருங்க. எதற்காக மன்னிக்கணும்? உங்களுக்காக. நீங்க மன்னிக்கலனா உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள். 4 வருஷம் இருக்கும், 4 இல்ல 5 வருஷம் இருக்கும். ஒரு நாள் சனிக்கிழமை நான் மெசேஜ்லாம் ரெடி பண்ணிட்டு, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அந்த பாஸ்டர்ட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். ஃபர்ஸ்ட் நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கலாம், இப்ப தப்பே பண்ணல. ஆண்டவர் சொல்ற, நீ மன்னிப்பு கேட்கணும். சரி, என்ன மன்னிப்பு கேட்கணும்? அந்த பாஸ்டருக்கு நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கிறாங்க, நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிறாங்க, அவரை விரோதமா பேசிக்கிறாங்க, தப்பா சொல்லி இருக்கிறாங்க, அது பண்ணிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்க, எவ்வளவோ பேர், நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கிறாங்க. அதனால அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், என்னடா இது அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இதான் சிச்சுவேஷன். நாளைக்கு சண்டே. ஆனால் சொன்னாரு, சரி மன்னிப்பு கேட்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேபி நாளைக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு, சர்ச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், போய் ஐயா ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்க சொல்றாரு. மன்னிப்பு கேட்கறது யார் கேட்கணும்னா நான் கேட்கணும். நானா தப்பு பண்ண அவருக்கு? இல்லை, நான் தப்பு பண்ணல. யாரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விட ஒரு பெரியவர், என்ன விட ஒரு 15 வருஷம் பெரியவர்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா 15 வயசு பெரியவர். மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சர்ச்சில் போய் கேட்கணும். சர்ச்சில் போய் கேட்கணும். சரி, சர்ச்சுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் பேச விடுமா? அப்படிலாம் பேச விட முடியாது.
சர்ச்சில் போய் அந்த பாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரி கேட்குறேன். இப்போ நான் அவர் கூப்பிடணுமே, என்ன நான் ஓகேன்னு சொல்லி 5 நிமிஷத்துல அவர் ஃபோன் பண்றாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, என்னமோ தெரியல, எனக்கு நீங்க தான் நாளைக்கு பேசணும்னு தோணுது அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பர், நான் தான் பேசுறோம், நான் தான் போராடிட்டு இருக்கேன், வரேன். ஆண்டவர் எப்படி டீல் பண்றாரு பாருங்களேன். ஒரு மனுஷனுடைய இருதயம் குணப்படுவதற்கு அவன் மன்னிக்கணும். அப்போ நான் இங்க சர்வீஸ் முடிச்சேன், நான் சொல்றது 4 வருஷத்துக்கு மேல 5 வருஷம் இருக்கும். இங்க சர்வீஸ் முடிச்சேன், அங்க சர்வீஸ்க்கு போனேன், மெசேஜ்லாம் செய்திலாம் கொடுத்தேன். மெசேஜ் முடிவில் ஆண்டவர் சொன்னார், நீ முட்டி போடணும்ன்றார். முட்டி போடணுமா? நாயா முட்டி போடணும்? சரி போடுவோம். நான் முட்டி போட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களை நிறைய பேர் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க உன்னை அப்படின்னா. தேம்பி அழுப்புறாரு அந்த மனுஷன். பாஸ்டர் எந்திரிச்சு ஒரே அழுக. கரெக்டு, ரொம்ப காயமா இருக்குது எனக்கு. அந்த நாள்ல அவர் மன்னித்தார், அவர் குணமாக்கப்பட்டார். அப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நான் எந்த தப்புமே பண்ணல. அவரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரை யாரோ தப்பா சொன்னாங்க, அதுக்கு நான் என்னையா பண்றது? இல்ல நம்ம தேவை. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எல்லாரும் என்ன பாருங்களேன், என்ன பாக்குறீங்களா? எல்லாரும் உங்களை யாரோ தப்பு பண்ணிட்டாங்கல்ல, உங்களை தப்பு பண்ணிட்டாங்கல்லங்க யாரோ, அவங்க தான் நான். சரியா? மன்னிச்சிருங்க. சரியா? தப்பாயிடுச்சு, தெரியாம தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. மன்னிச்சிடுறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன். விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. நான் தான் அவருன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மன்னிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேன், மன்னிப்பது தேவன். நீங்கள் மன்னிக்கும் போது தேவனாகவே மாறி விடுகிறீர்கள். யாருங்க மன்னிக்க முடியும்? யாரு மன்னிக்க முடியும்? தேவ சாயல்ல தேவனாக இருக்கிறவர் தான் மன்னிக்க முடியும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இழந்து போனது, கஷ்டப்பட்டது, நஷ்டப்பட்டது, எவ்வளவோ பிரச்சனை நடந்தது, எல்லாத்தையும் காரணமா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் ரிலீஸ் பண்றேன். என் மனசுல உன் மேல எனக்கு கோபமே இல்லை. ஓ, இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் மன்னிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாக பண்ண எல்லாரையும் நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன். என் இருதயத்தில் கசப்பு இல்லை, வேதனை இல்லை, அந்த காயம் இல்லை, நான் மன்னிக்கிறேன், தேவ அன்பை பெற்றுக்கொள்கிறேன். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா ஆண்டவருடைய அந்த தெய்வீக அன்பு ஃப்ளோவாக ஆரம்பிச்சிடும். ஆண்டவருடைய அன்பு ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். கிருபை எல்லாம் உங்க வாழ்க்கையில மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மத்தேயு 22:36 போதுகிறே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு சொல்றார். இயேசு சொன்னா கொஞ்சம் அட்டென்ஷனா கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்றவர்களால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதிலோ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது என்றார். லவ் காட், லவ் பீப்புள். முடிஞ்சு போச்சு. தேவனை நேசி, ஆண்டவரை நேசி, மனுஷனை நேசி. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இயேசு சொல்றாரு, ஏன் இன்னைக்கு விரோதம், ஏன் பகை? சொந்தக்காரனே இன்னொருத்தனை போட்டு தள்ளிடுறான். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, சொத்து சண்டை. அண்ணன் தம்பி, குடும்பம், அக்கா தங்கச்சி கூட சொத்து சண்டை. அவங்க வீடு வாழ்ந்த, அவங்க தான் அந்த வீட்டில் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அதுல தான் பிரச்சனையே. எனக்கு தான் வரணும், உனக்கு தான் வரணும்னு. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா ஏகப்பட்ட குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வீட்டுக்கு வருவாங்க. ஏகப்பட்ட பேர் வருவாங்க வீட்டுக்கு, சபைக்கும் வருவாங்க, வீட்டுக்கும் வருவாங்க. ஏகப்பட்ட குடும்பங்கள், நமக்கு சபைக்கு வராதவங்கலாம் எங்கெங்கெல்லாம் வருவாங்க.
எங்க அப்பா அம்மா உட்காந்து அவ்வளோ நேரம் பேசுவாங்க இந்த கணவன் மனைவி கிட்ட. நிறைய பேரு விட்டு கொடுத்துட்டு நான் மன்னிச்சிடுறேன் இனிமேல் இந்த மாதிரி, அப்போ நல்ல காரியங்களை சொல்லுவாங்க, நீங்க விட்டு கொடுக்கணும், மன்னிச்சிருங்க இப்பெல்லாம் சொன்னோன்னு ஏத்துக்குவாங்க. ஆனா எத்தனையோ நேரங்கள்ல தெரியுமா அந்த கணவன் மனைவி ஏத்துக்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்றது நான் கேட்கறது, அவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. அவங்க வீடு இல்ல, நம்ம வீட்டுல உட்காந்து சவுண்ட் விட்டுன்னு இருப்பாங்க. அந்த இது கூட இருக்காது. இன்னொருத்தவங்க வீட்டுல வந்துக்கிறோமே கொஞ்சம் சவுண்டா பேசுறது கூட. என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன், பிச்சுட்டு தான் போவாங்க. ஏன் தெரியுமா? விட்டு கொடுக்க முடியாது. ஒரு முறை இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, பெரிய கேஸ். அதாவது அவங்க வந்து டைவர்ஸ்க்கு வந்து நிக்கிறாங்க. நாங்க பிரிஞ்சு போறோம். சரி, என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுறாங்க. என்ன பிரச்சனை சொல்லட்டுமா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், கேளு. இந்த கணவன் வந்து இந்த மனைவி கிட்ட கதவை சாத்திட்டு வான்னு சொன்னாரா, அதுதான் பிரச்சனையே. அவர் என்ன பார்த்து கதவை சாத்த சொல்லிட்டாருங்க. நானும் வேலைக்கு போறேன், அவரும் வேலைக்கு போறாரு, அவர் கதவை சாத்த வேண்டியதானே. ஓ, உங்க பிரச்சனையே தானா? இதாங்க பிரச்சனை. சிரிக்கிறோம், ஆனா நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனையா அந்த மாதிரி சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். அந்த உறவுகளுக்குள்ள பாருங்க, விட்டு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். நான் சொல்ற விட்டு கொடுங்கன்ற. ஏன்னா இயேசு சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் தேவனை நேசி, தேவனை நேசிச்சு வீட்டுல இருக்கிறவனை நேசி. நான் உங்களுக்கு தெருவில் இருக்க யாரையோ போய் நேசிக்க சொல்லுங்க. உங்க புள்ளைய, உங்க அப்பா அம்மாவை, உங்க கணவனை, உங்க மனைவியை தான் நேசிக்க சொல்றேன். இயேசு சொல்றாரு, சமாதானமா இரு, சந்தோஷமா இரு, நேசிச்சிரு. ஏன்னா நீ சம்பாதிச்ச காசெல்லாம் யாருக்கு செலவு பண்ற? சிலர் எல்லாம் செய்வாங்க, சோறு வாங்கி போடுறது, பிரியாணி வாங்கி கொடுக்குறது எல்லாம் பண்ணுவாங்க. நேசி, அது அது பார்க்கலாங்க சார். இல்ல இல்ல, நேசிங்க ஃபர்ஸ்ட். இயேசு சொல்றாரு, நீ காணிக்கை எடுத்துட்டு வரல, நீ காணிக்கை எடுத்துட்டு வரும்போது உன் மனசுல யார் மேலாவது வெறுப்பு, கடுப்பு, கசப்பெல்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து காணிக்கை அங்கேயே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் ஒப்புரவாயிட்டு அப்புறமா வந்து இந்த காணிக்கை எடுத்து கொடுன்றார். காணிக்கையை பார்க்கிலும் நம்ம வெளிப்பிரகாரமா காட்டுகிறத காட்டிலும் மனதில் இருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம், அதுதான் முக்கியம். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளைய குமாரன், மூத்த குமாரன். கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. ஒரு நாள் இந்த பையன் எல்லாத்தையும் போயிட்டான், எல்லாத்தையும் சொத்தெல்லாம் அழிச்சிட்டான், திருப்பி வரான். வந்து பயங்கர அப்படியே பயங்கர ஜாலியா போய் செலிப்ரேஷன், அப்படியே எல்லாம் ஆட்டுக்கு குட்டி அடிச்சு பிரியாணி செஞ்சு பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப அண்ணன் வரான் வீட்டுக்கு. என்ன சத்தம்? ஒரே பார்ட்டி சவுண்டா இருக்குது. அண்ணன், நானே இங்க இருக்கிறேன், என்ன சவுண்ட் அங்க அப்படின்றான். அண்ணன் இங்க இருக்கும்போது சவுண்ட் என்ன? வெளியே நிக்கிறான். நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். யார் வீடு? என் வீடு தான். ஏன் உள்ள வரமாட்டேன்? நான் வரமாட்டேன். அப்பா வராரு. என்னப்பா, என்னாச்சு? என்ன? இல்ல, அவன் வந்து சரியாவ பண்ணான், அவன் எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போனான், அவன் எல்லாத்தையும் அழிச்சான், அவன் அப்படி பண்ணான், இப்படி பண்ணான், அந்த பொண்ணு கூட சுத்தனா, இந்த காசெல்லாம் செலவு பண்ணா, அவளை அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல, அவனை கொண்டு போய் வீட்டுல வச்சு, சரி வீட்டுல தான் வச்சீங்கன்னா அவனுக்காக கொண்டாட்டத்தை பண்ணுகிறீங்க, இதெல்லாம் சரியே கிடையாது, நான் வரமாட்டேன். அப்பா வருந்தி அழைத்தார். உள்ள வரல. ஏய், உன் தம்பி தானே? இல்ல, நான் வரமாட்டேன். யாருக்காக வேலை பண்ண? அப்பாக்காக. ஆனா அப்பா மேலே வெறுப்பு. எனக்கு நீ ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்தியா, நீ ஒரு லெக் பீஸ் போட்டியா நீ? டேய், இருக்கிற கோழி எல்லாம் ஒந்துதான்டா, எத்தனை டெய்லி லெக் பீஸ் வச்சு சாப்பிடலாமே, டெய்லி மட்டன் சாப்பிடலாம். இல்ல, நீ போட்டியா? வீட்டுல தான் இருக்க, பங்களால தான் வாழ்ற, எல்லா சொத்தும் ஒன்றுதான், ஆனா மனசுல வெறுப்பு, கடுப்பு, கசப்பு. இப்ப வீட்டுக்கு வெளியே நிக்கிற. வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது மனசை சரி பண்ணி அன்பாகி மன்னிச்சிட்டனா
அப்பா வீட்டில் இருக்கலாம், அப்பா வெளியே தள்ள, நீ தான் வெளியே போயிட்ட. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், நம் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு வரணும்னா நம்ம அன்புல இருக்கணும், மன்னிக்கணும். யோசிச்சு பாருங்க, அப்பா எத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜன்னல்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு, தம்பி வரலன்னு. கொஞ்சம் கூட மனசு இலகல உனக்கு? உன் தம்பி தானே, சரி ஏதோ தப்பு பண்ணிட்டான், திருந்திட்டான்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் விட முடியாது, அப்படிலாம் அதெல்லாம் விட முடியாது. அப்படிலாம் அப்பா மேலேயும் கோவம், தம்பி மேலேயும் கோவம். நீ என்ன வாழ போற? சிலர் எல்லார் மேலேயும் கோவம். வீட்டுல அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா கணவன் எல்லார் மேலேயும், வீட்டுல இருக்கிற நாய் பூனை மேல கூட, அந்த நாய் கூட நான் கூப்பிட்டா வரமாட்டுங்க, உனக்கு வராது. ஆனா விட்டு கொடுத்து பாருங்க, உங்களுக்கே கொஞ்சம் நல்லா ஃபீலிங்கா இருக்கும். உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கல்ல, மனசார ஆண்டவரே மன்னிச்சிடுறேன், தெரியாம பண்ணிட்டான் விட்டுருங்க. இயேசு வாங்கி ஆணில அடிக்கிறானுங்க. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஓட்டை இருக்குது, வாங்கி ஈட்டி வச்சு குத்துறான், அந்த ஓட்டையும் இருக்குது இன்னும். ஆனா இயேசு கல்வாரி சிலுவையிலே சொல்லிட்டாரு, தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறாங்க, பிதாவே இவர்களை மன்னியும். வாவ், உங்க எந்த கை ஆணியை போட்டு அடிச்சாங்க? கொன்னாங்களா உங்கள? இல்லையே, ஏதோ 4 வார்த்தை சொல்லிட்டாங்க, அவ்வளவுதானங்க. இயேசு மாதிரி சிலுவையில் அடிச்சு தொங்க விட்டாங்களா? நிர்வாணமா தொங்க விட்டாங்களா உங்கள? அப்படியே நிர்வாணமா உங்களை தொங்க விட்டா கூட இயேசு மன்னித்தது போல மன்னிங்களேன். யார மன்னிக்க போறோம்? உங்க கணவன் மனைவியை மன்னிங்க. நீங்க பெருசா ஏதோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கெல்லாம் போக வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கிற சித்தப்பா பெரியப்பாவோட மன்னிங்க, பேசுங்க. இல்ல நான் 10 வருஷமா பேசுறது இல்ல, பரவாயில்ல, ஒரு அல்வா வாங்கிட்டு போய் பேசுங்க, பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் பேசுங்க. யாருக்காக? எல்லாம் சொல்லுங்க, எனக்காக. இப்ப நான் சொன்னது எதுவுமே மற்றவங்களுக்கு கிடையாதுங்க, எனக்கு. நான் தேவ கிருபையில் நடப்பதற்கு, நான் ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு, நான் இந்த பூமியிலே நீடித்த நாட்களாய் இருப்பதற்கு, நான் இங்கு நன்மைகளை அனுபவிப்பதற்கு இதை செய்ய வேண்டும். 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாத்தீங்களா இந்த வசனத்தை? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. பகை, கசப்பு, வெறுப்பு, கோபம் அதெல்லாம் தேவனால் திறந்து வரல, அன்புதான் தேவன் திறந்து வந்திருக்கு. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். உங்ககிட்ட அன்பு இருந்துச்சுன்னா நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட அன்பு இல்ல, வெறுப்பா இருக்குது, கோபமா இருக்குது, கசப்பா இருக்குது, இல்ல. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவங்க தப்பு பண்ணாங்க, நீங்க மன்னிக்கிறீங்க, நீங்க திரும்ப போய் அன்பு செய்றீங்க, நீங்க திரும்ப போய் நன்மை செய்றீங்கன்னா உங்களிடத்தில் தேவன் அன்பாக இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவனே உங்களுக்குள் இருந்து செயல்படுகிறார். இத பத்தாவது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவால தான் அன்பு உண்டாயிருக்கிறது. 11 பாருங்க, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். என்னது? நீங்கெல்லாம் கடன் பட்டிருக்கிறீங்க. கடன் பட்டா கொடுக்கணும்ல, கரெக்டா? கடன் வாங்கிட்டு அப்படியே ஓட முடியுமா? புடிச்சு வச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்பு செலுத்துவதற்கு கடன் பட்டிருக்கிறாய். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்களை விரோதிக்கிறவங்களுக்கு, உங்களை குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்த கடனாளிகள். You have a debt, a love debt. அன்பில் கடன் பட்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் செலுத்தியாக வேண்டும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். யாரும் இன்னைக்கு இயேசுவை பார்த்ததில்லை. யாருக்காவது காட்சி அளித்திருப்பார், நான் அதை நம்புகிறேன். ஆனா நீங்க இன்னொருத்தர அன்பு காட்டுறதுல தேவன் வெளிப்படுகிறார். கணவன் மனைவி அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற தவறுகளை தாண்டி அன்பு கூறுகிறதை இந்த உலகம் பார்த்து இயேசுவை அறிந்து கொள்ளும். அப்பா அம்மா, பிள்ளைகள், சித்தப்பா, மாமா, பெரியப்பா தவறுகிறது எல்லா சூழ்நிலை இருக்க தவறலாம். ஆனா அதை தாண்டி அன்பு கூறும்போது தேவன் அங்கே வெளிப்படுகிறார், தேவனை அவர்கள் பார்க்கிறார். நீங்க எல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு என்ன சொன்னாலும் அன்பு காட்ட போற, என்னானாலும் மன்னிக்க போற, அவ்வளவுதான். யார் மன்னிக்க மாட்டா தெரியுமா? தேவ அன்பை ருசிக்காதவர்கள். நீங்க என்ன பெரிய பர்ஃபெக்டா நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணதுனால உங்களுக்கு பரலோகம் ரெடியா இருக்கா? நீங்க செஞ்ச எந்த செயல் உங்களை பரலோகத்திற்கு தயார்படுத்தினது? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. இயேசு விசுவாசிச்சோம், வாயினால அறிக்கை செஞ்சோம், ரட்சிக்கப்பட்டோம், பரலோகத்துக்கு தயாரான ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாக. இதுதான் தேவ அன்பு. இதை நீங்க வெளியே காட்டுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க காட்டலான்னு? மன்னிச்சிட்டீங்களா? எல்லாரையும் ரிலாக்ஸ்டா இருக்கும், அப்படியே ரொம்ப மன்னிச்சிட்டேன், எவன் மேலேயும் கோபம் இல்லை, எவன் மேலேயும் கசப்பு இல்லை. இப்படி ஆயிடுச்சுட்டு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவேன். யாருமே என்னை ஹர்ட் பண்ண முடியாது. நீ ஹர்ட் பண்ற முடிக்கிறதுக்குள்ளே நான் உன்னை மன்னிச்சிடுவேன். பார்த்திக்கா, உங்களை விரோதிச்சு உங்களை உங்களை தீமை பண்றது அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை மன்னிச்சிட்டோம் பாருங்க. இப்போ என்ன பண்ணுவான்? டயர்ட் ஆயிடுவான் அவனே. ஆசீர்வாதம் வழிந்து ஓடும், நன்மைகள் புரண்டு ஓடும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை அளவிதமாக பொருள்தெழுப்படும். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனாகவே இந்த பூமியில் செயல்படுகிறீர்கள். அன்பு காட்டுங்க, எல்லாரையும் அன்பு காட்டுங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் மன்னிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய பலன் வேலை செய்வதாக. உம்முடைய பலனை நான் நம்புகிறேன். உம்முடைய பலனை நான் சார்ந்து கொள்கிறேன். மன்னிக்க உதவி செய்யுங்க. அன்பு காட்ட உதவி செய்யுங்க. அன்பு காட்ட உதவி செய்யுங்க. மன்னிக்க உதவி செய்யுங்க. நான் மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன். எனக்கு தீமை செஞ்சவங்களை நான் மன்னிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து அப்படியே பேசுங்க. ஆண்டவரோட பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. ஏசப்பா, எனக்கு என்னெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ, எனக்கு விரோதமா பண்ணாங்களோ, என் வாழ்க்கையே வீணாக்குனாங்கல்ல, அவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன். இன்னைக்கு இன்னையோட முடிச்சிடுறேன். அவ்வளவுதான். நான் பாரப்பட போறது இல்லை, நான் கவலைப்பட போறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க. வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க இருக்கு. இன்னையோட உங்க பாரத்தெல்லாம் போட்டுருங்க. ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாயிரும். இந்த நாள்லயே உண்டாயிரும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன் உங்கள் மேல் நிழலிடும். இயேசு கல்வாரி சிலுவையில நம்மளுக்காக சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக வந்த மன்னிப்பு இயேசுவின் நாமத்தினால உங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் உங்கள் இருதயங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. திருப்பி சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. எல்லாம் அந்த பாரம், அந்த கஷ்டம், அந்த வலி உங்களையே அது கஷ்டப்பட்டுரும். மன்னிக்காம பாரப்பட்டு கசப்புச்சு உங்களே அழிச்சிடும். அது இன்னையோட விட்டுருங்க. அவ்வளவுதான். அது விலகிருச்சு. உங்களை விட்டு அது விலகினது. இன்றோடு விலகினது. உங்கள்
உங்கள் இருதயம் லெகுவாய் மாறுகிறது. கல்லான இருதயம் அல்ல, சதையான இருதயமாக மாறுகிறது. ஆண்டவருடைய அன்பு, இலவசமான அந்த அன்பு, அளவு கடங்காத அந்த அன்பு உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்படுகிறதற்கு தயார் நிலையில் இருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். திருப்பி சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்க பெற்றுக்கொண்ட இந்த அன்பை இந்த உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உறவினர்கள் எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உள்ள அந்த அன்பு அப்படியே ஃப்ளோ ஆயிரட்டும். இந்த உலகமே பரலோகமா மாறிடும். உங்க வீடு பரலோகமா மாறிடும். நீங்க பார்க்கிற வேலை பார்க்கிற இடம் பரலோகமா மாறிடும். ஆண்டவரே பலப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே இவர்கள் அன்பில் நிலைத்திருக்க, மன்னிக்க, சமாதானமாயிருக்க, இந்த பூமியில அதன் மூலமாக ஜெயம் எடுக்க நீர் உதவி செய்வீராக. எல்லாவித நன்மைகளினாலும் நிரப்புவீராக கர்த்தாவே. அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். எதிர்பாராத நன்மைகள் இயேசுவின் நாமத்தால் நடப்பதாக. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. எண்ணி கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, சாத்தியமில்லாத காரியங்களை வாழ்க்கையில் செய்வீராக, செய்வீராக. ஆசீர்வாதங்களினால், ஆசீர்வாத மழையினால் உங்கள் குடும்பம் நிரப்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.